Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. லால்குடி நகராட்சி மன்ற கூட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் குறித்து அதிமுக கவுன்சிலர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி நகராட்சி அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் துரைமாணிக்கம் தலைமையில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்த கோரிக்கைகளை முன்வைத்து விவாதம் நடைபெற்றது. பொது நிதி வழங்குவதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என குற்றம் சாட்டிய உறுப்பினர்கள் பொது நிதியை நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டு பகுதியில் பணிகள் புறக்கணிப்பதாக கூறி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. வளர்ச்சி பணிகள்னு பார்த்தீங்கன்னா திமுக அரசின் விளம்பரத்துக்காக ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. அவங்க அடிப்படை வசதிகள் எதுவுமே எங்களுக்கு செஞ்சு தரல. எங்கள் வார்டுன்னு பொறுத்தவரையோ இல்லை, எந்த வார்டுலேயுமே அடிப்படை வசதிகளுக்கான எந்த முகாந்திரமுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்கடை பிரச்சனை இருக்குது, விளக்குகள் பிரச்சனை, மின் விளக்குகள் பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுக்குமே அவங்க முன்னெடுத்து அதுக்கான சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயமுமே அவங்க பண்ணலை. அவங்க மக்கள் மேலோட்டமாக வெளிப்படையாக இந்த விஷயங்களுக்கு பண்ணாமல் அவங்க பேர் வெளியில் வரணும், திமுக எடுத்துகிட்டு அவங்க விளம்பரப்படுத்தணுங்கிறதுக்கான செயல்பாடுகள் தான் இருக்கே தவிர மக்களுக்குரிய ஆட்சியாக நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொது நிதியில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை இந்த நகராட்சி கட்டமைப்பில். அதனால் அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.